வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன்னை நோக்கி வரப்போகிறது. உன் கடின உழைப்பின் மூலம் நீ அதை பெறப்போகிறாய் குழந்தையே. நாளை என்பதை என்னிடம் ஒப்படைத்து முடித்த நன்மைகளை இன்று நீ செய்து பார். நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும். காயத்திற்கு மருந்தும் காத்திருந்ததற்கு விருந்தும் கிடைக்கப் போகிறது. என் அருள் உன்னை வந்து சேரப்போகிறது. மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைபாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாமல் பொறுமையோடு அமைதியாக இருந்தாய். உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இன்றும் கண்ணீர் வரும். மகனே, மகளே, கவலைப்படாதே. உன் இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது. நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ பெற்ற விருதுகள் நாளைய வெற்றியின் உரங்கள். உன்னுடனே இருந்து உன் அன்னையான நான் உன்னை காப்பேன். இது என் சத்திய வாக்கு. உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். இந்த அன்னையின் ஆசையோடு அனைத்தும் சரியாகிவிடும். நீ நம்பிக்கையோடு செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றியடையும் குழந்தையே. நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று ஆலோசனை கூறினேன். ஆனால் நீயோ, அம்மா, எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது. நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன். அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய். என் செல்ல குழந்தையே, அதுவும் சரிதான். நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன். உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன். இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது. உன் வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய். இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதோடு நீ என்னிடம் வா. நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன். இதோடு ஆன்மீக சுகத்தையும் உனக்கு சேர்த்து வழங்குவேன். உன்னை தாங்கி பிடிப்பேன், தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன். நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றுவேன். நான் வாக்கு மீற மாட்டேன் குழந்தையே. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாகக் கொள். வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும். ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன். இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன். நீ எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும். அதை நீ மறவாதே. உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயம் நிறைவேறும். உனக்கென்று உள்ளது உனக்குத்தான், அது வேறு யாருக்கும் போகாது. அதே போல உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது. நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லதுதானே. அதனால் எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய். மனதை நீ வெளி விஷயங்களிலும் எண்ணங்களாலும் திசை திரும்ப விடக்கூடாது. வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையை தவிர கவனக்குறைவிலோ அவசியமற்ற செயல்களிலோ நேரத்தை வீணாக்காதே. நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே. உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்து கொள். நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி, உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும். உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை நீ உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக அமையும் குழந்தையே. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய். நல்லதே நடக்கும். நீ என் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும். கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள். நல்லதையே செய்கிற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேனே என எரிச்சலோ கவலையோ படாதே. அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். இப்போது உள்ள மேன்மையிலிருந்து கீழே தள்ளப்படுவார்கள்.
நீயோ விருட்சத்தை போன்றவர். நீ ஆள வேரூன்றி நிற்பாய். அநேக பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் நீ அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள். நீ மலர்களை மட்டும் அல்ல, கனிகளையும் தருவாய். அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும். நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது நீ கோபப்பட மாட்டாய். அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய். இன்று நான், நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய். உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு. இப்படி செய்யும்போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய். ஏனென்றால் அப்போது உன் மனதை படிக்கிற நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் அனுபவத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கிறது. அதை ஏற்கவும் அதன்படி நடக்கவும் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நல்லதை ஒரு முறை சுவாசித்தால், அது தரும் தென்றலை மனமாற நுகர்ந்தால், அது தரும் புத்துணர்வை அனுபவித்தால் நீ வாழ்க்கையின் உண்மையான தென்றலை உணர முடியும். நாம் உடம்பு சரியில்லை என்ற போது உட்கொள்ளும் மருந்து கசப்பாகத்தான் இருக்கும். கசப்பு என்று தெரிந்து அதை நல்லது என்று நினைத்து உட்கொண்டால் உடல்நிலை சரியாகும். அது தரும் கசப்புத்தான் உன் உடல்நிலையை குணப்படுத்த முடியும். உடல்நிலைக்கு மருந்து கசப்பாக இருக்கும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான உன் மனதிற்கு தேவையான விஷயங்களும் கசப்பாகத்தானே இருக்கும். ஆனால் அந்த நிதானம், பொறுமை, நம்பிக்கை இவை அனைத்தும் கசப்பல்ல. சில நிகழ்வுகள் உன் கோபத்தையும் மன வலிமையையும் சோதிக்கும் பொருட்டு அதை கசப்பு போல உணர வைக்கும். சாதாரண சூழ்நிலையில் அதை உன்னால் உணர முடியாது. ஆனால் விதிவசத்தால் உனக்கு நிகழும் சூழ்நிலை இவை கசப்பான மருந்தாய் உன்னை உட்கொள்ள வைக்கிறது. உனக்கு எப்பொழுதும் என் துணை உண்டு என் குழந்தையே. உன்னை என் கருவறையில் வைத்து நான் பார்த்து பாதுகாத்து வருகிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா? என் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல இருக்கிறாளே என்று நான் மிகவும் கவலைப்படுகிறேன். கண்ணாடியானது சிறிய தவறானாலும் கீழே விழுந்து உடைந்து போகும். அதன் தன்மை கொண்டது அது. அதே போல நீயும் இருக்கிறாய். யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினால் உன் மனம் உடைந்து போகிற அளவுக்கு நீ இருக்கிறாய். உன் தன்மையை மாற்ற நான் போராடி கொண்டு இருக்கிறேன். யாரானாலும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே. அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது. அதனால் நீ அதை கண்டு கொள்ளாதே குழந்தையே. உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். உனக்கான எல்லா வெற்றியும் உன் அன்னையான நான் உனக்கு தேடி தருவேன். என்றும் நான் உனக்கு துணை நிற்பேன். உன் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என என்னை அன்போடு கேட்டுக்கொண்டதை உன் அன்னை நான் நிறைவேற்றப் போகிறேன். நீ எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே குழந்தையே. நீ என் உதவியையும் வழிகாட்டுதலையும் நாடினால் நான் உடனடியாக அதை உனக்கு தருவேன். ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என நீ ஆத்மார்த்தமாக என்னிடம் பிரார்த்திக்கும் மனம் கொண்ட உன் எதிர்காலம் அருமையானதாக இருக்கும். நீ பிரார்த்திக்கும் அனைவரையும் நான் வாழ வைப்பேன். என்ன நடக்க வேண்டும் என்று நேற்று இரவு நீ பிரார்த்தனை செய்தாயோ அது நடப்பதற்கான சூழல் உருவாகப் போகிறது. நீ எதை கண்டும் அஞ்சி ஒதுங்கி இருந்தாயோ அது முடிவுக்கு வந்துவிட்டது. துணிவே துணையாக நீ புதிய முயற்சிகள் செய்ய போகிறாய். உன் முயற்சிகள் வெற்றி தரும். நீ இப்போது தொடங்கும் காரியங்களில் வெற்றியை முழுதாக அடுத்த 2 மாதங்களில் காணப்போகிறாய். உன் கடமைகளை நீ சரியாக செய்கிறாய். அதை உணராமல் குறை சொல்வது சிலரின் இயல்பு. அது உன் முன்னேற்றத்தை தடுக்காமல் பார்த்துக்கொள். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டு இருக்கிறது. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நினை. நிச்சயம் நீ பூரண ஆசீர்வாதம் பெறுவாய். நான் உன்னை விட மாட்டேன். என் குணநலன்களை, என் மகிமைகளை, என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடமிருந்து பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள். நீ நீயாக இரு.
யாரையும் சார்ந்திருக்காதே. உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவள் நான். முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி, இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய். இப்போது அனுபவித்து வரும் அத்தனையும் நான் உனக்கு அளித்த ஆசீர்வாதம். எப்போதும் கவலை வேண்டாம். எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை நீ அனுபவித்து விட்டாய். கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை. நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும். நீ வருத்தப்பட்டது போதும் குழந்தையே. உன்னை பார்த்து விலகியவர்கள் தேடி வரும் நேரம் இது. உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது. எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே. நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? தேவையற்ற குழப்பங்கள் வேறு. இதனால் நீ அதிக வருத்தத்தோடு இருக்கிறாய். உன்னை தினமும் வழி நடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த மாட்டேனா? நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். பொறுத்திருந்து பார். அன்பாக பேசு, அரவணைத்து பேசு. கோபம் கொடியது. அதை விட்டுவிட்டு என்னை பார், என் கண்களை பார். என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் குழந்தையே. நீ எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து என் இரு உள்ளங்கைகளில் வைத்து பொக்கிசம் போல பாதுகாப்பேன். பிரச்சனைகளைக் கண்டு பயந்து பின் வாங்காதே. காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இரு. தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். ஆனால் எதை கண்டும் அஞ்சாதே. துணிந்து நில். முன் வைத்த காலை நீ பின் வைக்கக்கூடாது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது. ஆனால் தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. தோல்வி உன்னை துரத்தினால் வெற்றியை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இரு. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல குழந்தையே. உன்னையே நீ நம்பு. ஒரு நாள் நிச்சயம் உயர்வடைவாய். தோல்வியிடம் வழி கேட்டுத்தான் நீ உன் வெற்றியின் வாசற்படிக்கு போக முடியும். நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் என் குழந்தையே. உன் வாழ்வில் சவால்கள் இல்லை என்றால் நீ வாழ்க்கையில் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம். எதுவாக இருந்தாலும் சரி, மூழ்கி விடாதே. மிதக்க கற்றுக்கொள். உன் வருங்காலத்தை பற்றி நீ கவலைப்படாதே. உன் நிகழ்காலத்தில் நல்லவிதமாக நீ செயல்பட்டால் உன் வருங்காலம் தன்னால் மலரும். இறந்த காலமும் எதிர்காலமும் உனக்கு வேதனை ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லையே. நீ வேதனைப்படுவது உன் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான். ஒரு மரத்தின் வலி, ஒரு விலங்கின் வலி, ஒரு மலையின் வலி, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தின் வலியையும் உன் உடலின் வலி போல நீ உணர்ந்தால் இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் நீ நலமாய் பார்த்து கொள்வாய். நீ செய்ய விரும்பும் விஷயத்திற்கு எல்லோருடைய சம்மதத்தையும் ஒருபோதும் பெற முடியாது. பெறவும் நீ முயற்சிக்காதே. அதனால் அதை பற்றி நீ கவலைப்படாதே குழந்தையே. வாழ்க்கை எல்லாவற்றிற்குமே ஒரு மாற்று வைத்துள்ளது. அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை. சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்த வேண்டும். 2 வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு. ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்வது தவறு. அதேபோல நேர்மையாக பயணித்து தோற்பதும், முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய். உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதுமே கிடைக்காது. உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும். வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம். ஆடுகளத்தில் நீ இருக்கிறாயா என்பதை மட்டும் அடிக்கடி உறுதிப்படுத்திக்கொள். உயிரை தொங்கும் மாங்காய்க்காக கல் உயர்த்தும் சிறுவனை கவனித்துப்பார். எரியும் கற்கள் தோல்வியை தழுவுகின்றன என்று கைவிட்டு போவது இல்லை. கடைசியில் ஒரு காயாவது அவன் கைகளில் விழும். அதுவரை அவன் களைப்படைவதில்லை, அவன் கரமும் மனமும். அதேபோல உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிப்பார்த்து எறிய கற்றுக்கொள். எத்தனை முறை கல்லெறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு, கனி கைவசப்படுகிறதா என்பதில் இருக்க வேண்டும் உன் கவனம். வெற்றியை கொண்டாட எவராலும் முடியும். தோல்வியை ஏற்று துவளாது இருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும்.
அந்த சிலரில் ஒருவனாக நீ இருந்தால் வெற்றி கோப்பை விரைவிலேயே உன் கையில் கிட்டும். வெற்றி முழக்கம் உன் வீட்டு வாசல் கதவை தட்டும். உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே. இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும், உறவு உன்னை வெறுத்தாலும், பெற்ற பிள்ளைகளை பகைத்தாலும், அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும், நான் எப்பொழுதும் உனக்காக என்றும் என்றென்றும் ஆதரவாய் இருப்பேன். என் தங்கமே, நான் ஒருபோதும் எதையும் விலையில்லாமல் இலவசமாக பெறுவது கிடையாது. சீர்தூக்கி பாராது நான் யாரிடமிருந்தும் தட்சிணை பெறப்போவது இல்லை. எதிர்காலத்தில் கணிசமான அறுவடை செய்வதற்கே நீ இப்போது கொடுப்பதன் மூலம் விதைக்கிறாய். அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும். வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம், சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது நீ ஏன் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கிறாய்? உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது. அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா? உலகில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானம், ஏமாற்றம், தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை, வலிகளை அனுபவித்து வருகின்றனர். வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும். உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்து மட்டுமே இருக்கும் என்று நீயே முடிவு செய்யாதே. ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் அது உயர்ந்து நிற்கும். அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும். இதை மனதில் கொண்டு நீ செயல்படு. பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள், துரோகம், வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது. இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான். இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு. உன் வாழ்விலும் வெற்றிகள் குவியப் போகிறது குழந்தையே. கலங்காதே, நான் இருக்கிறேன். நல்லதே நடக்கும். இனி உன் வாழ்வில் என்றுமே ஏற்றம் மட்டும்தான். உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட உன் கடமையை செய். உன் உடல், வாக்கு, உயிர் முழுவதையும், எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கும் தன்மையுடைய என்னிடம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். என்னிடம் விசுவாசம் வைப்பது இப்போது உனக்கு மிகவும் அவசியமாகிறது என் குழந்தையே. உனது வைராக்கியத்தை நான் எத்தனை முறை சோதித்து பார்த்தாலும் நீ என் கரத்தை விடுவதாக இல்லை. எந்த நிலையிலும் விடுவதாக இல்லை. பிறகு நான் உன்னை எப்படி மறப்பேன் சொல்? உனக்கான நியாயத்தை நான் செய்ய மாட்டேனா? நிச்சயம் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன். ஆகாயமே இடிந்து உன் தலைமேல் விழும்படியாக ஏதாவது பெரிய தீமை வந்தாலும் அப்போதும் உன் அன்னையான நான் உன்னை கைவிட மாட்டேன். நிச்சயம் உன்னை காப்பாற்றி விடுவேன் என் குழந்தையே.